இந்த பூலோகத்தில் மனித வாழ்க்கை என்பது 2 விஷயங்களை ஆதாரமாகக் கொண்டு இயங்குகிறது. ஒன்று ஆசை, மற்றொன்று குறிக்கோள். ஆசை என்பது அடங்காமல் மனிதனை இயக்கிக் கொண்டே இருக்கும். இந்த ஆசைதான் அடுத்த ஜென்மத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. ஆனால் குறிக்கோள் என்பது உயர்ந்த லட்சியத்தை நோக்கிய ஆசை. குறிக்கோளை அடைந்தவுடன் மனிதனின் ஆசை அதோடு முடிந்துவிடும். தன் 50வது வயது வரை ஆசைகளிலே கட்டுண்டு மனம் தளர்ந்து உடலும் தளர்ந்து இருந்த ஜி.ஆர். மாமா அவர்களுக்கு ஸ்ரீ மகா பெரியவா ஆசையை விட்டு லட்சியத்தை நோக்கிய அவரின் பயணத்திற்கு கருணை கொண்டு அருளினார். இந்த உயர்ந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் மாமாவுடன் கைகோர்த்து செல்லும் பெரும் பாக்கியத்தை மகா பெரியவா குரு பூஜை செய்யும் பக்தர்கள் அனைவரும் நித்தம் அனுபவித்து வருகிறோம். மகா பெரியவா ஜி.ஆர். மாமாவின் ஒரு விரலுக்கு எழுதும் சக்தியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஒரு விரலுக்கு இதயத்தையும் கொடுத்து அவரை பலவிதமான மனிதநேய செயல்களில் தன் பக்தர்களை வழிநடத்துமாறு பணித்தார். அதன்படி 2018ஆம் ஆண்டில் ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் நிறுவி அதன் வாயிலாக ஏழை எளியோர்க்கான படிப்பு, திருமணம், மருத்துவ உதவிகள் செய்வதோடு வேத ரக்ஷணம், கோ சம்ரக்ஷணம் ஆகிய அரிய கைங்கரியங்களிலும் பக்தர்களை ஈடுபடுத்தி வழிநடத்தி வருகிறார். நல்ல சிந்தனை துளிகள் ஆத்மாவை தட்டி எழுப்பும் விதமாக பல்வேறு ஆன்மீக உரைகள், உபன்யாசங்கள், நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றி காப்பாற்றும் நற்பணிகள், மகா பெரியவாளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பற்பல முயற்சிகள் என கடந்த 4 ஆண்டு காலமாக நமது மகா பெரியவா அருள் ட்ரஸ்ட் பல நல்ல கைங்கரியங்களை பக்தர்களுடன் இணைந்து செய்து வருகிறது. பிரேயர் ஃபார் ஹியூமனிட்டி என்ற அரிய முயற்சியில் குறைந்தது 5 நாட்கள் நல்ல மனிதனாக வாழ்ந்து பாருங்கள், அதன் ஆனந்தத்தை நீங்களே உணருவீர்கள் என கூறி அதற்கான வழிமுறைகளையும் மகா பெரியவரின் அருளோடு நமக்கு காட்டிக் கொடுத்தார். பொய் சொல்லாதே, அடுத்தவர்களை கெட்டவர்கள் என முத்திரை குத்தாதே, அதிகாலை எழுந்து அடுத்தவர்கள் நலனுக்காக பிரார்த்தனை செய், குல தர்மத்தை கடைபிடி, பெற்றோர்களை போற்றி வாழ், வீட்டில் அவச்சொற்களையோ கடும் சொற்களையோ பேசாதே. இதையெல்லாம் பழகிப் பாருங்கள், இப்படி வாழ்ந்து பாருங்கள் என வழிவகுக்க அதன்படி உலகெங்கும் பக்தர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தார்கள். மனிதமே புனிதம் என உணர்ந்தார்கள். இந்த பரோபகாரத்திலேயே ரொம்ப உயர்ந்தது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு தேவையில்லை, முக்கியமான சமயத்தில் நாம் ஓடி போய் ஒரு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது பரோபகாரம். ஆனால் இந்த பரோபகாரத்திலேயே ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா, ஒரு ஜீவன் கடை தேர ஒரு உதவி செய்யறது தான் இருக்கிறதுலே பெரிய பரோபகாரம். கொரோனாவில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் கோவிலின் 4 கோபுரங்களிலும் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தவிர உலகெங்கும் பல மகா பெரியவர் பக்தர்கள் வீடுகளிலும் பிரிந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய வீட்டின் வெளியில் ஆகாயத்தை பார்த்து தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் இந்த பெருந்தொற்றின் தீவிரம் குறைய பக்தர்கள் தினமும் கந்தர் சஷ்டி கவசமும் ராம ஜபமும் கூட்டு பிரார்த்தனையாக செய்தார்கள். சிந்திக்க, செயல்பட, நம்மை மாற்றிக்கொள்ள பல பல தலைப்புகளில் அருமையான ஆழமான எழுத்துகள், சிந்தனை படிவுகள், உபன்யாசங்கள் இவற்றையெல்லாம் பக்தர்களுக்கு தொகுத்து தந்தது மகா பெரியவா செய்த அற்புதங்களின் உச்சம். அந்த வழியில்
நாம் அனுபவித்த சில தொகுப்புகள் மகா பெரியவாளின் பாதையிலே சரணாலய சிந்தனைகள், மனம் பேசும் மௌன மொழிகள், நேர்மையின் வாழ்க்கை, எதை தொலைத்தோம், எங்கே தொலைத்தோம், தேடுவோம் ஆகியவை. நாம் கொடுத்த நல்ல கருத்துள்ள தலைப்புகளை தங்களுடைய பேச்சு திறமையால் உலகிற்கு உரக்கச் சொன்ன, மக்களுக்கு உணரும்படி சொன்ன வாழும் சரஸ்வதிகள் சிலரது பெயரை இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. இவர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் கோடானு கோடி நன்றிகள். இந்த கலியுகத்தில் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவனை எங்கே காண்பது, எப்படி காண்பது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இறைவன் கொடுத்துள்ள மிகவும் எளிமையான வழி நாம சங்கீர்த்தனம். கோவிந்தம் பஜமூடமதே சத்சங்கத்தில் சேர்பற்றகலும் பற்றது விலக இற்றது. கதிகி கோவிந்த கீர்த்தனம் என்ற தலைப்பில் இன்றைய தலைமுறை குழந்தைகளை அழைத்து நாம சங்கீர்த்தனம் செய்யச் சொல்லி நம்முடைய இணையதளத்திலும் அது ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நாம சங்கீர்த்தனங்கள் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தின. மேலும் நம்முடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் காக்கும் வழியாக துவங்கியதுதான் இசை வழியில் ஈஸ்வர அனுபவம். இறைவனை இசை வழியாக உணர்தல் மற்றும் கோவில்களை கொண்டாடுவோம் முயற்சிகள். மண்ணில் மனிதனின் வாழ்க்கையையும் விண்ணில் இருக்கும் இறைவனையும் இணைப்பது கோவில்களே. இந்த உண்மையின் அடிப்படையில் பழமையான கோவில்களை புதுப்பிக்க முடிந்த பொருள் உதவி மற்றும் நங்கைநல்லூரைச் சுற்றி உள்ள நலிந்த ஒரு சில கோயில்களுக்கு மாதந்தோறும் பூஜைகளுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களையும் நமது ட்ரஸ்ட் வழங்கி வருகிறது. நம்முடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் எவ்வளவோ இழந்துவிட்டோம். முடிந்தவரை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லும் முயற்சிதான் ஔவையின் ஆத்திச்சூடி, நீதிக் கதைகள், இராமாயண கதைகள், நதி தீரத்து கோயில்கள் போன்றவை. வேதத்துக்காக வாழ்ந்தவர் நம் மகா பெரியவா. வேத ரட்சணம் வாழ்க்கையின் லட்சியமாக வேண்டும். இந்த நோக்கத்துடன் நலிந்த வேத பாடசாலைகளை கண்டெடுத்து அவற்றை போஷித்து வருகிறோம். மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் வேத பாடசாலைக்கு வேண்டிய திரவிய சகாயங்கள், வேதம் படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான வஸ்திரங்கள், குழந்தைகள் விளையாடுவதற்கு வேண்டிய சாமான்கள் மற்றும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதற்கு தேவையான பக்ஷணங்கள் என வேண்டிய உதவிகள் அனைத்தும் செய்து வருகிறோம். மகா பெரியவா கடைப்பிடித்த மற்றும் ஒரு உயிர்மூச்சான விஷயம் பசுக்களை பாதுகாப்பது. கோரக்ஷணம் ஒரு மகத்தான உன்னதமான கைங்கரியம். அதன்படி கோஷாலைகளுக்கு வேண்டிய சகாயம் செய்தல் போன்றவற்றை செய்து வருகிறோம். இதோ நம் நெஞ்சை தொடும் நமது விஷ்ணுபுரம் கோஷாலை பதிவுகள். கடைசியா நம்ம பசுவுக்கு தான் கொடுப்போம், வேற எந்த ஜீவராசி கொடுக்கூடாது, பசுவுக்கு தான் கொடுப்போம் நம்ம, இல்லையா? அதுல முக்கியமான ஒரு பங்காற்றுறது இந்த பசு. மகா பெரியவாளின் பாதையிலே செல்வதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் புண்ணியம் சேர்க்கும் பல நற்காரியங்களில் மகா பெரியவா அருள் ட்ரஸ்டுடன் இணைந்து பயணிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. மகா பெரியவாளாகவே வாழ்வது என்பது கடினம். ஆனால் மகா பெரியவா வகுத்துக் கொடுத்த பாதையிலே பயணிக்கலாமே. ரத்ன கம்பளத்தை விரித்து நடந்து செல்லும் நம்மை பக்தர்களாகச் செய்து பயனளிக்கவே மகா பெரியவாளின் பாதையில் நாம் செல்ல, மகா சுவாமிகளின் பாதையில் நாம் செல்ல
ಶರಣಾಲಯ ಗುರುವೇ ಶರಣಂ